பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த நோ காண்டாக்டில் வந்து உங்கள் நபர்களோட எண்ணங்கள் என்னவா இருக்குது, அவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றதையும், அவங்க உங்களை என்னமா பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே உடனுக்குடன் ரீடிங்ஸ் வந்து வழங்கப்படும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் கிட்ட இருந்தும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற டேட்டில் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே? ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த நபர்களை பார்க்க நீங்கள் ஃபர்ஸ்ட் காதலிக்கும் போது இந்த நபர்கள் இருந்ததுக்கும் இப்போ இவங்க இருக்கிறதுக்கும் பார்க்க நிறைய வித்தியாசம் இருக்காம். ஏன்னா இந்த நபர்கள் வந்து அவங்களே மாற்றிக்கொண்டாங்க அப்படின்னும் இன்னும் மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே? இது வந்து இவங்களை சுற்றி நடந்த ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். ஓகே? இவங்களை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி இவங்களா அப்படி நடந்து கொள்கிறாங்க, இவங்களா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி நீங்கள் அந்த நபரை பார்க்கும்போது கூட ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க வந்து மாறி போயிட்டு நிற்கிற மாதிரி உங்களுக்கு விளங்குதான். ஓகே? ஆமாம், உண்மை என்ன அப்படின்னா இந்த நபர்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நிகழ்த்தணும் அப்படின்னும், தன்னை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றம் வரணும், தானும் முன்னோக்கி போகணும், இதுக்கப்புறம் ஒரே இடத்துல வந்து நிற்கிறதெல்லாம் சரி வராது, இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே இருக்குது. அது ஏன் அப்படின்னா இந்த நோ கான்டாக்டில் கூட இந்த நபர்கள் வந்து இப்போ உங்களை நினச்சி இந்த மிஸ் பண்ண விஷயத்த நினச்சி கவலைப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இவங்க வந்து இந்த நோ கான்டாக்டில் இருக்கும்போது இவங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நபர்கள் கொஞ்சம் பார்க்க அழகாக லுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் அந்த விலகி நிற்கிற சந்தர்ப்பத்தை இங்கே ஒரு சிலர் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஓகே? ஸோ நீங்கள் அந்த விலகி வந்த உடனேயே திரும்ப நீங்கள் வந்து சேர மாட்டீங்க அப்படின்றதுக்காக இந்த நபர்கள்கிட்ட போய்ட்டு ஒரு காதல் தெரிவிக்கிறது, புதுசாக ஆஃபர்லாம் வருது அப்படின்னு பார்க்க இந்த நபர்களுக்கு வந்து தான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் கூட இந்த நபர்கள் இப்போ இருந்துகிட்ருக்கலாம். அதாவது தனக்கு வந்து எல்லா விஷயமும் கிடைக்குது, தனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா நான் வந்து என்னை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னும், நான் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போகணும் அப்படின்னும் இவங்க பார்வையெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் பக்கம் இல்லை, கண்டிப்பாக முன்னோக்கி தான் இருந்துகிட்ருக்காங்க. ஓகே? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் சைடே தப்பு இருந்தாலும் கூட அதை உணர்றதுக்கு கூட இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்கள எல்லாருமே பின்தொடர்றது, இவர் எல்லாமே பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா இவங்கள ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறது, அது புது புது ஆஃபர் வருது. இப்போ காதலில் கூட உங்கள் நபர்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இந்த சுற்றி நிற்கிற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டிவ் பண்ணுறாங்க, நீ ஒரு இடத்துல நிற்காத, இங்காலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகு. ஏன்னா இங்கே ஒரு சில நபர்களுக்கு தெரியுது நம்ம சைடு வந்து தப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் படி இங்கே பாக்கிக்கு இவங்க மோட்டிவேட் பண்ணி இவங்களே தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றாங்கல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே இந்த சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போது இந்த நபர்கள் அவங்க உண்மையாகவே காதலிச்சிருந்தாலுமே கூட இப்போ ஒரு பிரேக் வந்துருச்சு, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வெளியே வந்துடணும், தனக்கான ஒரு லைஃப்பை பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா தனக்கான ஆஃபர் கிடைக்குதுல்ல, அப்போ இதை விட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து இந்த நபர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே சேம் சமயம் இதுவும் தப்பாக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே? இந்த நபர்கள் வந்து இப்போ காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட மற்ற விஷயத்துக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகே? ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் இப்போ அந்த ஹீரோவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறால, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஸோ அப்படி பார்க்க இந்த நபர்கள் இவங்க பண்ணிய தப்பை ஒத்துக்கொண்டு உங்ககிட்ட வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கம்மியாகுது. ஏன்னா இந்த நபர்களை சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்லி உங்களோட ஞாபகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஓகே? ஸோ அது மட்டும் இல்லாமல் சும்மா பார்க்க இந்த நபர்களோட தோட்ஸ் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குமா. அதாவது இந்த நபர்கள் உங்கள் கூடயே இருக்காங்க அப்படின்னா கூட இவங்க கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி நடந்து கொள்வாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போவுமே இவங்களோட எண்ணங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்க செய்கை வந்து வேறு மாதிரி தானே இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த நபர்கள் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னும், நீங்கள் பண்ணின ஒரு சில ட்ராமா வந்து எனக்கு இப்போ மறைக்கணும், இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த காதில் வந்து நிறைய நாடகம் போட்டுட்டீங்க, ஏமாற்றிட்டீங்க, இந்த
விஷயத்த நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும், இத மறக்கிறதுக்காக இவங்களோட டைம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய டைமா, ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய டைமா வந்து மாத்திக்கொள்ளணும் அப்படின்றாங்க. இதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட்லேயே சேஞ்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. அதாவது காதல்ல நடந்த ஒரு சில விஷயத்த நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காதல்ல எனக்கு வலியே இருந்தாலும், அத நான் தூக்கி போட்டுட்டு எனக்கான ஒரு புது வாழ்க்கைய வந்து நான் கிரியேட் பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். இப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இது காதல்ல ட்ராமா நடந்துச்சு அப்படின்றது கூட இந்த நபர்களோட தவறான புரிதலா இருக்கலாம். ஏன்னா இந்த சுத்தி நிக்கிற நபர்கள்லாம் நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாதிரி ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படின்றதுனால கூட இப்போ உங்க கூட சேரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா கூட இந்த நபர்களுக்கு வந்து முழு மனசா அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ள வர முடியலையாம். வரணும்னு நினைச்சா கூட அவங்க தாட்ஸ் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குதாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற விஷயத்த வச்சு பார்க்க இந்த நபர்கள் வந்து இந்த காதலில் நடந்த ஒரு சில விஷயத்த மறக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காகவும் தப்பான விஷயத்த வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து காசுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இப்போ இவங்களோட லைஃப்பில் வந்து சடனாக ஒரு ரிச்சான ஒரு கேர்ள் வராங்க அப்படின்னா உடனே இந்த நபர்களோட எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா இவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த நபர்கள் வந்து தனக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னும் இந்த நபர்களை வந்து தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னும் இந்த நபர்கள் தான் தன்னோட பார்ட்னர் அப்படின்னும் ஒரு சில முடிவுகள் இங்கே எடுத்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காகவும் இங்கே வந்து உங்களுக்கே ஒரு காயத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த நபர்கள் நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இங்கே வார்த்தையால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திருப்பீங்க. அப்போ நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம், உனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்காது அப்படின்னு, இல்லை உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இப்படி பண்ண ஒரு சில வார்த்தைகள் வந்து இந்த நபரை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கும். ஸோ அதனாலேயே இந்த நபர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் அவசரமாக இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நுழையிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த நபர்கள் வந்து ஏன் தொடர்பு இல்லாமல் போனாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து உங்கள் கூட இருக்கும்போதே இன்னொரு பார்ட்னரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே. எனக்கு இங்கே பார்க்கும்போது ஒரு ஆண் நபர் தான், அதாவது காதலில் ஆண்கள் தான் இந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி போன மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க இருக்கும்போதே இந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, இவங்க தான் சரியாக இருக்கும் அப்படின்னும், தனக்கான பார்ட்னர் எதுவும் தனக்கான சக்ஸஸான லைஃப் எதுவும் அப்படின்றத இவங்க பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி பார்க்கும்போது இங்கே நீங்கள் ஒரு பெண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் இங்கே இவங்களுக்காக காத்து கொண்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆண் நபர் உங்களோட ஆண் பார்ட்னர் வந்து மூவ் ஆன் ஆகி வெளியே போன மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஏன்னா இங்கே பார்க்க நீங்கள் ஃபீமேல் பார்க்க இவங்க வந்து இன்னும் அந்த காதலில் நடந்த விஷயங்கள், அவங்க உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸாக இருக்கட்டும், கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், வாக்குறுதியாக இருக்கட்டும், இதெல்லாம் திரும்ப திரும்ப நினச்சி கொண்டு நீங்கள் தான் இதே இடத்துல அந்த பெயினோடையும் வருத்தத்தோடையும் காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த நபர்கள் வந்து உங்கள் கூட அந்த தொடர்பையே ஃபுல்லாகவே கட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம எனக்கு இங்கே பார்க்க கார்ட்ஸ் வழியாக அவங்க மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி தான் எனக்கு இங்கே காட்டுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நோ கான்டாக்ட் வந்து இப்போதைக்கு போய் கொண்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில நபர்கள் வந்து இல்லை இந்த காதலில் நீ பண்ணின தப்பை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஸோ நீ ஏற்றுக்கொள்றதையும் நீ திருந்தி வர்ற வரைக்கும் தான் நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராமிஸோ இல்லை ஏதாவது ஒரு வாக்குறுதியோ கொடுத்துட்டு ஒரு பதிலாக சொல்லிவிட்டு உங்களை அதே இடத்துல நிற்க வச்சுட்டு இவங்களோட லைஃப்பை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் அகெயின் போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அவங்கள தொல்லை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால கூட உங்களை இதே இடத்துல நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே பார்க்க இந்த நபர்கள் செல்ஃபிஷாக தான் எடுத்துக்கொள்கிறாங்க. இவங்களோட சக்ஸஸ் என்னவா இருக்கும், இவங்களுக்கு என்ன தேவைப்படும், ஏன்னா இந்த நபர்கள் ரொம்பவே காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால கூட இந்த இடத்துல எனக்கு ரிச், என்னோட வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கணும், ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணணும் அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிடிவாதத்துலேயும் இந்த நபர்கள் வந்து இருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த டெத்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இந்த நோ கான்டாக்டில் வந்து உங்கள் நபர்களுக்கு வந்து 2 சாய்ஸ் வந்து இருக்காம். ஓகே. ஸோ இவங்க வந்து 2 இது வச்சுருக்காங்க. ஓகே. நீங்கள் இன்னொன்று அப்படின்றது கண்டிப்பாக இந்த நபர்களோட லைஃப்பில் இருக்குது அப்படின்றதுனால கூட இந்த மங்கி தாட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவோமா, நீங்கள் சரியாக இருப்பீங்களா அப்படின்ற ஒரு குட்டி தாட்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக ஒரு சிலரோட நபர்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேயா. ஏன்னா இங்கே கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து சீட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்னேன், ஒரே இடத்துல நிற்க வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல சீட்டிங் எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்குது. இது எல்லாருக்கும் பொருந்தணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. பொருந்தலை அப்படின்ட்டா விட்டுருங்க. ஓகேயா.
ஸோ அதே மாரி இப்போ மைண்ட் ரீதியா பார்த்தா கூட இந்த டெலிபதி கனெக்ஷன் கூட நல்ல விஷயத்துக்காக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த டெலிபதியை பொறுத்து நல்ல விஷயமும் போகும், கெட்ட விஷயமும் போதும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு அப்படியே போகுது. ஓகே. ஸோ அப்படி பார்க்க இந்த டெலிபதி விஷயத்தில் கூட 2 பேத்துக்கும் அந்த ஃபைட்டிங் எனர்ஜி வந்து இருக்கும். அது நீ இப்படி பண்ணிட்டல்ல, நீ இப்படி ஏமாத்திட்டல்ல, நான் இதை நம்பலை, ஆனால் நீ நான் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக காதலில் வந்து உங்களுக்கு ஒரு இருக்கும். ஏன்னா இந்த காதலை பொறுத்து என்ன சீட் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிருக்காம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து உங்கள் நபர்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட இந்த டெலிபதி கனெக்ஷனில் கூட சரியான ஒரு அணுகுமுறையை வந்து கொடுக்க முடியாது உங்கள் நபர்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த நபர்கள் வந்து இருக்கும்போதே இந்த ஈர்ப்புகள் வந்து மெதுவாக கம்மி ஆகிட்டு வந்து, அதாவது இருக்கும்போதே இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்குறது அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நியூ பிகினிங் தேவை. அதாவது புத்துணர்ச்சியான காதலை விரும்புகிறேன், இதை விட நான் இன்னும் எதிர்பார்க்குறேன், அந்த காதலில் இருந்து இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால நான் முன்னோக்கி போகிறேன், எனக்கு இங்கால நின்றா இந்த வாழ்க்கை வந்து ஒரே இடத்துல வந்து ஸ்டெக் ஆகி நிற்கும், நீ வந்து அதிகாரம் பண்ணுற, நீ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுற, அதனால என்னால் வந்து என்னோடய சந்தோஷத்தை கூட இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இதனால நான் இந்த இடத்துலேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து எனக்கு என்ன வந்துச்சு, நீ கவலைப்பட்டாலும் என்ன, எப்படி இருந்தாலும் என்ன அப்படின்ட்டு சொல்லி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு இங்கே பார்க்க டோட்டலி இங்கே ஒரு சிலரோட இந்த நோ கான்டாக்ட்லேயே இந்த நபர்கள் வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அங்கால போன மாதிரி தான் இருக்குது. அது என்னென்னா இந்த நபர்கள் உங்களோட கார்மிக் பார்ட்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த நபர்கள் வந்து உங்களோட சோல்மேட்டாக பார்ட்னரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கும் போது கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ண அந்த லவ்வையும் கேரையும் இப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களாண்டா இல்லை. ஏன்னா அது ஒரு குறைஞ்சதாக ஒரு ஓரிரு மாதங்களுக்கு தான் அந்த விஷயம் வந்து இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கம்மி ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்களோட கார்மிக் பார்ட்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து உங்கள் மனசுக்கே தெரியுது, இந்த நபர்கள் எகெயின் வரமாட்டாங்க, இவங்க லைஃப்பில் வந்து இன்னொரு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கின்றது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நோ கான்டாக்டில் கூட இங்கே ஒரு சில நபர்கள் வந்து நிப்பாட்டிட்டு போகிறது, ஒரே இடத்துல நில்லுங்க, அதாவது நீ தப்பு பண்ணியிருக்க, நீ இதை திருத்தி கொள்ளணும், மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லிட்டு இப்போதைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்களோட வழியை பார்த்துட்டு கிளம்புறது. அப்போ பார்க்கிங்க இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி உங்களுக்கு தான் பேலன்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டமாக இருக்கும், மூச்சு வர்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியாது உங்களால். இப்போ நிம்மதியாக தூங்குறதா இருந்தாலும் சரி, இப்போ இருக்க சுச்சுவேஷனை வந்து பேலன்ஸுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது முடியாத ஒரு விஷயமா இருக்குது, ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய விஷயமா இருக்குது உங்களுக்கு. ஸோ அதே அவங்களோட சைட் பார்க்க இந்த நபர்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டு தான் போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல நினைக்கிறாங்களா, மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கூட அதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஏன்னா இங்கே ஒரு சிலரோட காதல் வந்து இந்த நபர்கள் வர்றதும் கொஞ்ச நாள் ஜாலியாக கதைக்கிறதும் ஒரு பிறகு அப்படியே போயிடுறதும், ஏன்னா 2-3 நாள் தான் இந்த நபர்கள் கூட இருக்கும்போதும் அந்த சந்தோஷத்தை வந்து உங்களால் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்காம். ஓகே. ஸோ நான் நிஜமாகவே இது கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக எகெயின் வந்து இந்த நோ கான்டாக்ட் முடிஞ்சு உங்களோட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கு நம்ம திரும்பவும் ஒருக்கா கார்டு எடுத்து பார்த்துருவோம். ஓகே. ஏன்னா இங்கே பார்க்க இந்த நபர்களோட சுச்சுவேஷன் வந்து என்ன வந்திருக்கோ அதை தானே நம்மளால் சொல்ல முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப ஒருக்கா வந்து கார்டு எடுத்து பார்க்குறேன். இதில் வந்து யூனிவர்ஸ் வந்து நம்ம இதுக்கு என்ன நியூஸ் கொடுக்குறாங்க, இதுலேருந்து இந்த நபர்கள் வந்து நோ கான்டாக்ட்லேருந்து வருவாங்களா, திரும்ப இதெல்லாம் மாறி இவங்களே திருத்தி கொண்டு வருவாங்களா அப்படின்றதுக்கு இன்னொருத்தருக்கு எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யூனிவர்ஸ் ப்ளீஸ். ஓ மை காட். ஸோ ஓகே. அதுதான் இந்த நபர்கள் வந்து உங்களோட கார்மிக் பார்ட்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த இடத்துல கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு சொல்லி பிறகும் கார்டு போட்டு திரும்பவும் கேட்கவும் இதே ஆன்சர் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து இப்படி தான் உங்கள் நபர்களோட எண்ணங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. ஓகேயா. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.